மீண்டும் மீண்டும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றத வந்து திருப்பி திருப்பி சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வர மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாஜக மீதான ஒரு கடுமையான விமர்சனத்த அவர் வைக்க மாட்டேன்றார். இப்போ பார்லிமென்ட்டோட அட்டாக்க பத்தி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுல கூட போகிற போக்குல வந்து பாதுகாப்பு அம்சங்கள பலப்படுத்தணும்னு சொல்றாங்களே தவிர, பாதுகாப்ப கோட்ட விட்ட பாஜக கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்ல. பாஜகவோட கூட்டணி இல்லை என்று அறிவித்த போது அவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த மொத்த கூட்ட நேரத்திலேயே இல்லாத அளவிற்கு எழுந்து நின்று ஆர்ப்பரித்து நடனமாடி அதை வரவேற்றாங்க, கைதட்டி வரவேற்றாங்க. நாட்டில் பாஜக என்பது ஒரு கிட்டத்தட்ட இல்லை. அவங்கள வந்து ஒரு பொருட்டாக எடுத்து அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்க வேணாம், அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தர வேணாம், இக்னோர் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க ஸ்ட்ராட்டஜி அதுதான். அதிமுகவும் பாஜகவை பத்தி ரொம்ப சீரியஸா விமர்சனம் பண்றதுல, பாஜகவும் அதிமுகவை பத்தி சீரியஸா விமர்சனம் பண்ணாத சூழல்ல கலை சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நடந்த அந்த எடப்பாடி அஇஅதிமுகவுடைய பொதுக்குழு சம்பந்தமா தான் இந்த டிஸ்கஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆமா. சோ இது வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து உங்களுக்கு ஒரு வாடிக்கையா வந்து ஒரு எவ்ரி இயர் ஒரு பொதுக்குழு செயற்குழு நடத்தணுன்ற மாதிரியான ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி நடந்த ஒரு பொதுக்குழு செயற்குழுவா நம்ம இதை பார்த்தா கூட இந்த வரப்போற 24 தேர்தலை முன்னிட்டு பார்க்கும்பொழுது பல முக்கியமான விஷயங்கள்லாம் இதுல வந்து பேச வேண்டிய நிலையில இருக்கோம்னு பார்க்குறோம் நம்ம. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாது என்பதை தெளிவாக 2, 3 முறை சொல்லியிருக்கிறதையும் பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த சூழல்ல வந்து அந்த 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பட் அடிப்படையான ஒரு விஷயம் எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா வந்து, பாஜக கூட்டணியை விட்டு அவர் பிரிஞ்சு வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி வந்து இந்த தீர்மானங்கள் பத்தி நான் பேசும்பொழுது, திமுக அரச பத்தி இந்த வெள்ளம், வெள்ள நிவாரணம் போன்ற விஷயங்கள பத்தி ஒரு கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுல ஒண்ணும் பெரிய சேஞ்ச் இல்ல. பட் பாஜகவோட கூட்டணி இல்லன்னு பிரிஞ்சு வந்த பிறகு, பாஜக மீதான ஒரு விமர்சனம் வந்து ஒரு கடுமையாக இருக்க வேண்டும் என்று அதிமுகலேயே பாஜகவ விரும்பாத சிலர் நினைக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையான விமர்சனம் பாஜக மீது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இறுதி கட்டத்துல வந்து பாஜகவுக்கான கதவை திறந்து வச்சிருப்பாரா எடப்பாடி அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அவர் 2, 3 தடவ வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றத வந்து திருப்பி திருப்பி சொல்லும்பொழுது நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வர மாரியான ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து இதனால என்ன லாபம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ சப்போஸ் தனியா போட்டி போட்டார்னா கொங்கு மண்டலத்திலே வாக்குகள் பிரியும். அதிமுக, பாஜக வாக்குகள் பிரியும். அது மாரி அப்புறம் தெற்க டெல்டாலலாம் பல பிரச்சனைகள் இருக்கும். ஓட்டு வங்கி அவ்வளோ இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த அப்புறம் அவருடைய தலைமைக்கே வந்து ஆபத்து வரும். ஓட்டுக்கள் இது இடங்கள்லாம் வாங்கலைன்னா தோல்வி அடைந்தார். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது, துணிஞ்சு வந்து ஒரு பாஜக கூட்டணிய விட்டு விலகியே நின்னு தேர்தலை சந்திப்பாரா என்கிற ஒரு சந்தேகம் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் வந்து பாஜக மீதான ஒரு கடுமையான விமர்சனத்த அவர் வைக்க மாட்டேன்றார். இப்போ பார்லிமென்ட்டோட அட்டாக்க பத்தி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுல கூட போகிற போக்குல வந்து பாதுகாப்பு அம்சங்கள பலப்படுத்தணும்னு சொல்றாங்களே தவிர, பாதுகாப்ப கோட்ட விட்ட பாஜக கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்லை. அது மட்டும் இல்ல 140 எம்பிக்கள வெளியில அனுப்பிச்சுட்டு முக்கியமான பல சட்டங்கள் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது அதிமுக அத பத்தி எதுவும் பேசாம அப்படியே கடந்து போறத நம்ம பார்க்குறோம். அதே மாரி திமுக மீது வச்சிருக்கிற விமர்சனங்கள், ஊழல் பத்தின விமர்சனங்கள்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கா இல்லாம போற போக்குல ஏதோ ஊழல் சொல்லிட்டு போற ஒரு விஷயங்கள் தான் அங்க இருக்கிறத பார்க்குறோம். அதே மாரி இஸ்லாமிய கைதிகள் விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, கவர்னர்ட்ட ஃபைல் பெண்டிங்கா இருக்கு. கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும், கவர்னர் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லாம, திமுக கவர்மெண்ட் மேல குறை சொல்ட்டு ஒரு தீர்மானத்த நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அ எடப்பாடி தலைமையிலான அதிமுக மீது சிறுபான்மையோர் வந்து நம்பிக்கை வைக்கிறதுக்கு உதவும்னு தெரியல. மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பாஜக கூட்டணிய விட்டு இப்ப விலகி நிக்கிறது வந்து, அந்த நாளைக்கு பார்கெயின் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு பார்கெயின் பண்ணணும். ஒரு ஹார்ட் பார்கெயின் பண்ணணும். அதனால கொஞ்சம் விலகி நின்னா தான் அது பண்ண முடியுன்றனால விலகி நிக்கிறாரா? உண்மையிலே சின்சியரா விலகி நிக்கிறாரா? அதிமுகவும் பாஜகவ பத்தி ரொம்ப சீரியஸா விமர்சனம் பண்றதில்ல. பாஜகவும் அதிமுகவ பத்தி சீரியஸா விமர்சனம் பண்ணாத சூழல்ல, இந்த எடப்பாடி இன்றைக்கு சொல்லியிருக்கிற இந்த பாஜகவோட கூட்டணியே கிடையாது என்கிற விஷயம், எந்த அளவுக்கு நம்ம அத சீரியஸா எடுத்துக்கணுன்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த கேள்வியோட நான் உங்களோட விவாதத்த தொடர விரும்புறேன் ஆக்சுவலா.
அஹ், பிரியன் அவர்களே, நீங்க சொல்றது சரி. ஆனா ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். அவர் பொதுக்குழு கூட்டத்துல பாஜகவோட கூட்டணி இல்லை என்று அறிவித்த போது அவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த மொத்த கூட்ட நேரத்திலேயே இல்லாத அளவிற்கு எழுந்து நின்று ஆர்ப்பரித்து நடனமாடி அதை வரவேற்றாங்க, கைதட்டி வரவேற்றாங்க. அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய விஷயத்துல பொதுக்குழுவுல அவ்வளவு ஆமோதித்த பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைத்த ஒரு விஷயத்துல திருப்பி போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க அந்த பாஜக கூட்டணியிலேருந்து விலகி போவாங்க, கூட்டணியை விலகினதுல அதை அந்த மாத்திக்கிருவாங்களா? நிச்சயமா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவ்வளவு வரவேற்பு இந்த இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில கிடைக்கும் போது ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ், அதை பார்த்த பிறகு திரும்ப அதுல நாங்க திரும்ப பாஜக கூட்டணி சேர்றோம்னு சொல்ற துணிவு உங்களுக்கு வருமா? எனக்கு தெரியல. அப்படி அங்க போய் அந்த பிரச்சனையை வச்சிருக்க மாட்டாங்க, அந்த பிரச்சனையை அங்க வைக்கிறாங்க. எடப்பாடி அது பெரிய விஷயமா சொன்னார். இன்னொரு விஷயமும் சொன்னாரு, வெள்ள நிவாரண உதவிகளை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி பாஜக ஆட்சியிலையும் நம்ம கேட்ட தொகையில ஒரு 10% கூட கொடுக்கறது இல்ல, மிக குறைந்த தொகையை தான் கொடுக்குறாங்க. அவங்களை நம்பி வெள்ள நிவாரண பணிகளை செய்ய முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. பாஜக ஆட்சியில ஒவ்வொரு புயலுக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்த போது எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு கேட்கப்பட்டது, எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, அதுக்கு இடையில எவ்வளவு பெரிய இடைவெளி இருந்தது என்பதை அவர் வரிசையா படிச்சார். அப்ப ஒவ்வொரு தடவை சொல்லும்போது இது பாஜக ஆட்சி அப்ப இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்படித்தான் அவர் என்ன நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, இதுல பாஜக நம்ம ஒரு பெரிய ஒரு பொருட்டா அவங்க எடுத்துக்கிறல. தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு கிட்டத்தட்ட இல்லை. அவங்கள ஒரு பொருட்டா எடுத்து அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்க வேணாம், அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தர வேணாம், இக்னோர் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க ஸ்ட்ராட்டஜி அதுதான், இக்னோர் பண்ணணும் பாஜகவை. அதனாலதான் அவங்க பாஜக பத்தி பேசுறதை தவிர்க்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவும் திமுகவும் தங்களுக்குள்ள போட்டி இருக்கிறதா இந்த களத்தை மாற்றி அமைக்க வடிவமைப்ப தீவிரமா முயற்சி பண்ற நேரத்துல பாஜக உள்ளுக்கு இழுக்க விரும்பல. அவங்க தங்களுடைய எதிரியாக திமுகவை மட்டுமே அவங்க டார்கெட் பண்றாங்க நான் நினைக்கிறேன். அதான் ஸ்ட்ராட்டஜி. மற்றபடி அவங்க திரும்ப இந்த விஷயத்துல பின்னுக்கு போனாங்கன்னா அது தற்கொலை முயற்சி தான். திரும்ப பாஜக கூட்டணி வச்சாங்கன்னா அது நிச்சயமா அது பெரிய அளவுக்கான ஒரு பின்னடைவை தான் அவங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்க சொன்னீங்க பாஜக பல இடத்துல கொங்கு மண்டலம் இந்த மாதிரி பகுதிகளில் ஒரு கட்சி பலமான கட்சியா இருக்கு. பாஜகவோட கூட்டணி இல்லாதனால எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி மாவட்டத்துல பாதிப்பு இருக்கும். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரஸும் பாஜகவும் சமநிலையில் இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல அதிமுக இருக்கு, 4ஆம் இடத்துல திமுக இருக்குது. 2ஆவதோ 1ஆவதோ இடத்துல இருக்கக்கூடிய பாஜகவோட அதிமுக சேரும்போது அங்க ஸ்வீப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை பத்தி கவலைப்படலை, 1-2 தொகுதிகளை பத்தி அவங்க கவலைப்படலை. கொங்கு மண்டலத்துல அவங்க பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா கொங்கு மண்டலம் என்பது அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டு. அங்க பாஜகவோட ஆதரவுனாலதான் அவங்க ஜெயிச்சான்னு சொல்லவே முடியாது. பாஜகவோட கூட்டணி இல்லாதப்பையும் கொங்கு மண்டலத்துல ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் எம்ஜிஆர் காலத்திலையும் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அது திரும்பவும் அவங்க பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று அவங்க என்ன நினைக்கலாம்னா, பாஜகவோட வாக்கு வங்கியை நியூட்ரலைஸ் பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட இல்லாத போது இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அவங்களுக்கு கூடுதலா கிடைக்குன்னு அவங்க நம்புறாங்க. அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை அவங்க திமுக கூட்டணியிலிருந்து எடுக்கும்போது திமுக பலவீனமாகுது. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அது திமுக பலவீனமாகுது. அந்த வாக்கு வங்கி அவங்க பாஜக இருந்து பெறல, திமுக இருந்து பெறுறாங்க. திமுக கூட்டணியிலிருந்து அந்த வாக்கு வங்கி அவங்க என்ன வாட் எவர் இட் மேபி நமக்கு தெரியாது. இப்ப கிறிஸ்தவ கூட்டமைப்பினர்லாம் கூட்டம் போட்டு அவரை வரவழைக்கிறாங்க, அவரை ஆராதிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வந்துருச்சு, திரும்ப அவங்க அங்க போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க சப்போர்ட் பண்றாங்க. நீங்க வந்ததுனால அவங்கள சப்போர்ட் பண்றோம், நீங்க திரும்ப அங்க போயிடக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. மனசுக்குள்ள அவங்க அதை நினைச்சுதான் அதிமுகவோட போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல
பாஜக விட்டு வெளியே வந்த எடப்பாடி அதை சொல்லியிருக்காரு, கூட பேசும்போது சொன்னாரு, பாஜக விட்டு வெளியே வந்த உடனே திமுகவுக்கு தூக்கங்க வர மாட்டேங்குது. திமுக முதல்வருக்கு, திமுக தலைவருக்கு அவர் தூக்கம் வர மாட்டேங்குது, அவருக்கு பயப்படுறாரு. ஏன்னா அப்பதான் அது அவங்க பாஜக இல்லாம அவங்க வரும்போது அவங்க பலமாகறாங்க. இன்னும் யாராவது அவங்களோட போவாங்கங்கிறது இப்ப சொல்ல முடியாது. அதை பத்தி அவர் இன்னைக்கு கூட சொல்லல. கூட்டணி அமைப்பதற்கான அந்த பொறுப்பு உரிமையை அவர் வாங்கிக்கிட்டாரு. பட் அது இப்போதைக்கு அவர் சொல்லல, சொல்லவும் முடியாது. தேர்தல் காலத்துல தான், மிக நெருக்கத்துல தான் அது முடிவு செய்யப்படும். இன்னும் பல இந்த என்டிஏ கூட்டணியில அதிமுகவோடையும் பாஜகவோட இருந்த கட்சிகள் ஒரு நிலை எடுக்காம இருக்கிறாங்க. இன்னும் அவங்க பாஜகவோடையும் போல. இங்க என்ன தெரியுமா பெரிய விஷயம், பாஜகவும் கள்ள மௌனத்தை கடைபிடிக்கிறாங்க. இவ்வளவு தூரத்துக்கு வந்த பிறகும் அவங்க நாங்க அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டோம், இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே 5 மாநில தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அது முடிஞ்ச உடனே அவங்க அறிவிப்பாங்கன்னு சொன்னாங்க. அது அந்த எக்ஸ்பெக்டேஷனு பொய்த்து போய்விட்டது. அவங்க இப்ப அறிவிக்கல. இந்த இது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 3 வட இந்திய மாநிலங்கள்ல பெற்ற மிகப்பெரிய வெற்றி என்பது தங்களை தனியாக நிறுத்தி கொள்ள பயன்படும், அதிமுக தேவையில்லை கூட நினைக்கலாம். பட் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதிமுக கூட்டணியை சொல்லக்கூட வேணாம், அறிவிக்க கூட வேணாம், மாற்று அணியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம்ல அவங்க. இந்தியா கூட்டணி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாசத்துக்குள்ள டிசம்பர் எண்டுக்குள்ளேயே இந்த கூட்டணி விவகாரத்தை பேசி முடிக்கணும்லாம் பேசுறாங்க, அவசரப்படுறாங்க. அந்த அவசரம் எதையுமே பாஜக அதிமுக கூட்டணி விஷயத்துல காட்டலைங்கிற. தமிழ்நாட்டில் அவங்க அதிமுக இல்லாம ஜெயிக்க முடியாது, முடியுங்கிற வேற விஷயம். அவங்க அந்த என்டிஏல இருந்த கூட்டணி கட்சிகளை தமிழ்நாட்டில் 3வது அணி அமைப்பதற்கே அவங்களோட பேசுறது செய்யறது எதையுமே துவக்கல. ஸோ அவங்க ஒரு கள்ள மௌனத்தை கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது அறிவிச்சுட்டா அது அதிமுக சாதகமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்டா அது அந்த அந்த தொய்வில் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். அதுதான் அவங்க அது வேணாம்னு நினைக்கிறாங்க. அது அவங்க ஒருவேளை அவங்க கதவை திறந்து வச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியல. இனிமே அவங்க கதவை திறந்து வைக்க மாட்டாங்க, கதவை அவங்க மூட மாட்டாங்க, அது வேற விஷயம். அவங்க இது அடுத்த ஸ்டெப்புக்கு போகாம இருக்கிற காரணமே, அது போனா இந்த கூட்டணி இல்லை என்பது அறிவிப்பு வெளியே வரும், இல்ல புரிந்து கொள்ளப்படும். அப்ப அவங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுக அதான் நினைக்குது. திமுக என்ன நினைக்குதுன்னா, அதே நோக்கத்துக்காகத்தான் இந்த கூட்டணி சேராது, சேர்ந்துருவாங்க இவங்க, இப்போ இது டிராமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற காரணம் வந்து அவங்களும் அதே நோக்கம் தான். 2 பேருக்கு ஒரே நோக்கம், அதிமுக பலப்பட்டு விடக்கூடாது என்பதுதான். தேசிய ஜனநாயக பிரதமர் வந்து அந்த கூட்டத்தை கூட்டின போது அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை கொடுத்து எடப்பாடிக்கு பக்கத்திலேயே இடம் கொடுத்து உட்கார வச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். அந்த கூட்டணியில அதிமுக ஒரு முக்கியமான கட்சியா இருந்தது. இப்போ அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில வந்துட்டாங்க. அது அண்ணாமலை மேல கோவமோ, இல்ல வந்து இடங்கள் பிரச்சனை வரும்ன்றதுனால கோவமோ, இல்ல வந்து அவரை சிஎம் கேண்டிடேட்டா 26ல ஒப்புக்கொள்ளலைன்ற கோவமோ, பலவிதமான ரீசன்ஸ் இருக்கு. ஆனால் எதற்காக வந்து அவர் இந்த கூட்டணியை முறித்துக் கொண்டார்? இப்ப 2019ல பாஜகவோட சேரும்பொழுதே தொண்டர்கள் யாருக்கும் பிடிக்கலன்றது அடிப்படையான விஷயம். பாஜகவோட கூட்டணின்றது இன்னைக்கு பிடிக்கல இல்ல, என்னிலிருந்தோ தொண்டர்களுக்கு பிடிக்கலன்றதுதான் அடிப்படையான விஷயம். இருந்தாலுமே அந்த தலைவர்கள் வந்து தொடர்ந்து அதிமுகவோட ஒரு கூட்டணியில இருந்தாங்க. என்ன காரணத்துக்காக அவர் வந்து பிரிஞ்சார் என்கிற விஷயம் இதுவரை யாருக்கும் தெரியாது. என்ன காரணத்துக்காக நீங்க பிரிஞ்சீங்க? ஸோ எந்த காரணத்துக்காக பிரிந்தார் என்று தெரியாத போது, அவர் மீண்டும் சேருவார் என்கிற சந்தேகம் வந்து இருக்கத்தான் செய்கிறது ஆக்சுவலா. ஒய் யூ ஹேவ் லெஃப்ட் த ஃப்ரண்ட்? நீங்க கூட்டணியை விட்டு ஏன் வெளியில வந்தீங்க? அதுக்கு உண்மையான காரணம் என்ன? நீங்க அமித்ஷாவ பார்த்துட்டு வந்த பிறகு தான் அந்த டிசிஷன் எடுக்கிறீங்க. அப்போ அது வெளியில நீங்க இதுவரையும் நீங்களும் சொல்லல, அமித்ஷாவும் சொல்லல. என்ன காரணத்துக்காக நீங்க வெளியில வந்தீங்க? பாஜக விட்டு நீங்க பாஜக தமிழ்நாட்டுக்கு இந்தந்த துரோகங்கள் செஞ்சிருக்கு, இதனால தான் வெளில வந்திருக்கேன். அவங்க வந்து சிறுபான்மையோருக்கு இந்தந்த துரோகங்கள் செஞ்சிருக்காங்க, இதுக்காக தான் வெளில வந்திருக்கேன். தமிழ்நாட்டுக்கு நிதி குடுக்க மாட்டேன்றாங்க, இல்ல ஆளுநர் மூலமாக பல்வேறு பிரச்சனைகள குடுக்குறாங்க, இல்ல வேறு பல அ ம மத்தியில வந்து எதேச்சையான சட்டங்கள ஏத்துறாங்க, அடிப்படை உரிமைகள பறிக்கிற மாரியான விஷயங்கள குடுக்குறாங்க. ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ். அது எந்த விதமான எந்த காரணத்துக்காக நீங்க வந்து அதிமுக, பாஜக விட்டு வெளில வந்தது? அது யாரும் இதுவரை 2 பேருமே வந்து அண்ணாமலை தான் காரணமா? இல்ல வேறு ஏதாவது காரணமா? எந்த காரணம்? ஸோ எந்த காரணத்துக்காக அதிமுக வெளியில வந்தது என்கிற விஷயம் தெரியாத வரையும், இவர்கள் மீண்டும் சேருவார்கள் என்கிற சந்தேகம் இருக்கத்தானே செய்யும். அதாவது அவங்க இந்த காரணத்தை சொல்லி இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை வந்து
பல கட்டங்கள்ல அதிமுக தலைவர்களை அசிங்கப்படுத்தியிருக்காரு. ஒண்ணு எடப்பாடியார் சசிகலா காலில் தவழ்ந்து போய் விழுந்து இந்த பதவியை பெற்றதாக மறைமுகமாக அவர் சாடினார். அப்ப எடப்பாடி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை மேல கடுமையான கோபம் வந்திருக்கு. இயற்கையா வந்திருக்கும், அதுல சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் யாரு காலையும் விழுந்து இந்த பதவியை பெறலைன்னு சொல்றாரு அவர், மற்றவங்களை போலன்னு சொல்றாரு. அப்ப அது எடப்பாடியை தான் அவரு ஸ்பஷ்டமா குறிப்பிடுறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எடப்பாடி அவர்களுக்கும் தெரியாதா? அதனால அவருக்கு ஒரு கோபம் இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா, அவரு ஜெயலலிதா அம்மா ஊழல் பேர்வழிகளோட இணைத்து பேசினது, அது மறைமுகமா இருந்தா கூட பேசினாரு. அடுத்த கட்டமா அதுல சில சால்சாப்புகளை சொன்னாரு, அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு. ஆனா சொன்னது ஊழல் பேர்வழிகளோட முதலமைச்சருக்கு ஊழலால் பதவி இழந்த முதலமைச்சர்கள் என்ற லிஸ்ட்ல தான் ஜெயலலிதா அம்மாவை சேர்த்து சொன்னாரு. அடுத்த கட்டமா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கிடைச்ச கதையா இதுக்கெல்லாம் எதிர்ப்பு கண்டனங்கள் அதிமுக எழுப்பிக்கிட்டே இருக்குது. அவங்க மாவட்ட கமிட்டி, மாவட்ட செயலாளர் கூட்டத்துல, அவங்க செயற்குழு கூட்டத்துல தீர்மானங்கள், கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றி அவங்க அனுப்புறாங்க மத்திய தலைமைக்கு. ஆனா மத்திய தலைமை கண்டுக்கிறாம இருக்குங்கிறது அவங்களுடைய கோபம். முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு என்னன்னா, இவர் இப்படி பேசுறாரு, கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே பேசுறாரு. இப்ப பாரு, கூட்டணி இல்லை ஆனா பேச மாட்டேங்கிறாரு, கூட்டணிக்குள்ள இருந்தப்ப பேசுறாரு. அப்ப அவங்க வெற்றி தான் அடைஞ்சிருக்கிறாங்க. கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சதுனால அண்ணாமலையுடைய வாயை மூடி இருக்கிறாங்க. அவர் கூட்டணிக்குள்ள இருந்து விமர்சனம். அடுத்த கட்டமா என்ன பண்ணாரு, கடைசியா அண்ணா திருமையிலே கை வச்சார். அதிமுகவுடைய பிதாமகன், நிறுவனர், அவர் மேல அளவில்லாத அன்பு அவங்க வச்சிருக்கிறாங்க, மதிப்பு வச்சிருக்கிறாங்க. அவருடைய வழியில தான் நாங்க போறோம்னு சொல்றாங்க. அண்ணா கொள்கை, அண்ணாயிசம் தான் எங்களுடைய கொள்கை என்று எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்தாரு. அந்த தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறப்ப அவர் இருமொழி கொள்கை வரும்போது என்ன சொல்றாங்க, அண்ணா கொள்கையை நாங்க ஃபாலோ பண்ணுவோம், விட்டு கொடுக்க மாட்டோம் யாருக்காகவும் சொல்றாங்க. கூட்டணி இருந்தப்ப சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்த முக்கியமா வைத்திருக்கொண்ட இந்த பிதாமகனையே அவரை கோழை என்றும், அவர் மதுரையை விட்டு முத்துராமலிங்க தேவருக்கு பயந்து தப்பித்து ஓடினார் என்றும், வரலாற்றை புரட்டி போட்டு நடந்த விஷயங்களை அழகீழாக மாற்றி போட்டு தன்னுடைய சௌரியத்துக்காக அவர் பேசினாரு. பிளஸ் அதிமுகனுடைய பிதாமகனை பேசின உடனே அவங்களுக்கு இந்த எரிச்சல் கூடி போச்சு. அவங்களுக்கு என்ன எனக்கு சந்தேகம்னா, பாஜக தங்களோடு உறவு வைத்துக் கொண்டே தங்களுக்கு எதிராகவும் செயல்படுகிறது, அதற்கு அண்ணாமலையை தூண்டி விடுகிறது என்பது அவங்களுடைய டவுட். டோட்டலா பாஜக 2 pronged ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுது. ஒண்ணு, ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அதிமுக கூட்டணி அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு சில இடங்களை எம்பி சீட்ஸை பிடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தேவைப்படுது. இன்னொரு பக்கம் என்ன செய்யறாங்க, பிரதான எதிர்கட்சி தாங்கள் தான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். 2026 பத்தி இப்பயே பேசுறாங்க. ஸோ 26 ஸ்ட்ராட்டஜி இப்பயே முன்வைக்கிறாங்க. நாங்க தான் எங்க தலைமையில தான் ஆட்சி அமைங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. அப்ப ஆக்சுவலா அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு டவுட் வருது. தங்களை பின்னுக்கு தள்ளுற நோக்கமும், தங்களை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய நோக்கமும், கூட்டணியை இப்ப வசதியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நோக்கமும் எல்லாம் அடங்கி ஒரு ஸ்ட்ராட்டஜியை, சொல்லப்போனா 2 வகையான 2 pronged ஸ்ட்ராட்டஜியை பாஜக தலைமை கடைபிடிக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். இன்னொன்னு, ஏற்கனவே இரட்டை தலைமை இருக்கும்போது கூட ஓபிஎஸ் தான் பெரிய அளவுக்கு பாஜக ஆதரவா காயை நகர்த்திக்கிட்டே இருந்தார். பிரதமர் சொல்லிதான் நான் ஒண்ணு சேர்ந்தேன், கட்சியில நான் அதிமுகவில் இணைந்தேன் அப்படிலாம் பிரதமர் சொல்லிதான் அப்படின்னு பிரதமரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாரு. பாஜகவுக்கு ஒரு ஆதரவாளராக வெளிப்படையா தன்னை காட்டிக்கிட்டாரு. ஸோ அவருடைய பிரஷரும் உள்ள இருந்திருக்குது. ஆக்சுவலா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எடப்பாடி அவர்களுக்கு பாஜக போறதுனால லாபம் இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது ஸ்ட்ராட்டஜி. அந்த உண்மையா அவருக்கு கள நிலவரம் தெரிஞ்சிருக்குது. பாஜகவோட போறது இருந்தா கூட ஒரு 3 கேள்விகளை நான் உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். ஒரே சொல்லிடுறேன். ஒரே விஷயம் பிரியர், ஒரே விஷயம் என்ன பண்றாருன்னா, ஒற்றை தலைமை வந்த பிறகு பாஜக இடமிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள அவர் திரும்ப முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அமித்ஷா வந்தா நான் ஏன் போய் பார்க்கணும்னு கேட்க ஆரம்பிச்சாரு. இப்படிலாம் பல விஷயங்களை ஒவ்வொன்னா காய் நகர்த்த ஆரம்பிச்சார். ஆனா பாஜக தலைமை இவரை எப்படியா அரவணைச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வெளியே தள்ளிட்டு கூப்பிடாம இவரை மட்டும் கூப்பிட்டாங்க. இப்ப என்ன இவருக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, அது வரைக்கும் ஓபிஎஸ் இவங்க சசிகலாமா தினகரனை அவங்க உள்ள சேர்த்துக்குருவாங்க, இல்லாட்டி அவங்களோட தனியா ஒரு கூட்டணியாவது வச்சுக்கிருவாங்க
சீட்டு மொத்தமா இவ்வளவு கேட்டுட்டு, அது அமித்ஷா பேசும்போது பேசியிருக்கலாம், நமக்கு தெரியல. அந்த கூட்டத்தில் என்ன பேசுனாங்க யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கு நாங்க சீட்டு தந்துடுறோம், நீங்க எனக்கு மொத்தமா ஒரு சீட்டை கொடுங்க, 10 15 சீட்டு 20 சீட்டு 25 சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அப்ப அவங்கள விட்டுட்டாங்கன்னு நினைச்சாரு அவர். இந்தியா என்டிஏ கூட்டணி கூட்டத்துக்கு இவங்களை மட்டும் கூட்டப்ப அவர் ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிட்டாரு. ஏன்னா அவங்களெல்லாம் விட்டுட்டாங்கன்னு நினைச்சாரு. ஆனா அமித்ஷாவோட பேசும்போது என்ன நடந்துச்சு தெரியாது. ஆனா அண்ணாமலை வெளிப்பாடு அந்த ஒரு பாயிண்ட் மெயினான பாயிண்ட். அமித்ஷாவோட பேசும்போது என்ன நடந்ததுன்னு தெரியாத வரையும் நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நம்ம மறுக்க முடியாத நிலையில இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் சொல்ல வந்த 3 கேள்வி என்னன்னு உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். 3 கேள்வி. அதாவது வந்து 2014 தேர்தல்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து மோடியா, லேடியான்னு கேட்டு தனியா சந்திச்சாங்க. வாக்காளர்ல சந்திச்சாங்க. வெற்றி பெற்றாங்க. அப்போ வந்து காங்கிரஸ், திமுக தனியா நின்னாங்க. ஒரு பாஜக தலைமையில ஒரு அணி ஓட்டுகள் பலவிதமா பிரியும்போது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. ஜெயலலிதா ஒரு செல்வாக்கு அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரா வந்து இப்போ எடப்பாடி இருக்காரான்னு சொல்ல முடியாது. எடப்பாடி தலைமையில அதிமுக வந்த பிறகு அவர் இன்னும் ஓட்டு வங்கியில அவருடைய செல்வாக்கு இன்னும் நிரூபிக்காத சூழல்ல தான் இருக்காரு அவர் ஆக்சுவலா. ஸோ எதிர்காலத்துல வரப்போற எலெக்ஷன்ஸ்ல அவர் தனியா நின்னு தோல்வி அடைஞ்சாருன்னா, இதுவரையும் அந்த கட்சியை தன் பின்னாடி கொண்டு வந்த அந்த விஷயம் இருக்குல்ல, அதுவே அடிபட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா வந்து. 2வது வந்து பாஜக வந்து இங்க தன்னை முன்னிறுத்தும் போது இங்க, அது வந்து அதிமுக கூட இருந்தா நமக்கு சௌரியம். கொங்கு மண்டலத்துல ஒரு 7 சீட் இருந்தா 7 சீட்டையும் நம்ம வின் பண்ண முடியும். எல்லாரும் ஒண்ணா இருந்தான்னு அவங்க நினைக்கலாம். அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகளா இருக்கலாம். அதுக்கு வந்து எடப்பாடி வந்து ஓபிஎஸ் சேரக்கூடாதுன்னு கூட சொல்லலாம். அதுல ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது, அ இந்த எடப்பாடி அவர்கள் தன்னுடைய அரசியல் ஃபியூச்சரையே வந்து ஒரு கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயத்துல, தனியா போயிட்டு நம்ம பாதிக்கப்பட்டோம்னா, நமக்கு கட்சியே நம்ம கைய விட்டு போயிடுவேன்னு நினைக்க மாட்டாரா? இந்த ரிஸ்க் அவர் எடுப்பாரா இப்போ? அதனால தான் பாஜக கூட்டணிய அந்த இடத்துல கடைசி கட்டத்துல அவர் வந்து யார் பிரதமர் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய ஒரு நிலை வரும்பொழுது, மாநில அரச விமர்சனம் பண்ற ஒரு விஷயங்கள எடுத்து வச்சா, அந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கிடைக்குமான்ற ஒரு விஷயம் இங்க இருக்கிறத பார்க்கிறோம். சோ எந்த பிரதமர் கேண்டிடேட் யாரு? நீங்க யாருக்கு ஆதரவா கேட்க போறீங்க? நடக்கபோது பார்லிமென்ட் எலக்ஷன் ஆச்சே. அப்புறம் 2வது வந்து நாளைக்கு வந்து பாஜக, ஏடிஎம்கே சேர்க்கணும் கூட சேர்த்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க புலனாய்வு ஏஜென்சிகள பயன்படுத்த மாட்டாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. சோ அந்த மாரி பிரஷர்ஸ் எல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி இருக்காரா? போன்ற பல விஷயங்கள் இருக்கு. சோ அதனால இந்த கேள்விகள்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது, இவர் பாஜகவோட ஏன் மீண்டும் சேர மாட்டார் என்கிற ஒரு சந்தேகம் வலுத்துக் கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரிதான். நீங்க சொல்றபடி அவர் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுக்கிறார். இதுல ரிஸ்க் எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன், பாஜகவோட போறதுனால உங்களுக்கு லாபம் இல்லைன்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இப்ப உதாரணமா தமிழ்நாட்டுல வாக்கு என்றாங்க, ஒரு தேர்தல் முடிந்து வாக்கு என்றான்னு வச்சுக்கோங்க. எண்ணும் போது முதல் வாக்கு எண்ணுவதற்கு முன்பாகவே +14% திமுக கூட்டணி அதை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மைனாரிட்டிஸ் மொத்தம் அவங்களோட இருக்கிறாங்க. பாஜகவோட வந்து யாரும் போட போறது இல்லை. இவங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவோட முஸ்லீம் லீக் கட்சிகள் ரொம்ப க்ளோஸா இருந்த காலகட்டத்தில் கூட ஒரு 6-7% இஸ்லாமியர் வாக்குகள் அவருக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலையும் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனா பாஜகவோட போய் சேர்ந்த உடனே யாருமே வாக்கு அளிக்கல. ஒரு வாக்கு கூட இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக தீவிர ஆதரவாளர் இஸ்லாமியர் கூட அவங்களுக்கு வாக்கு அளிக்கல. அதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனையை நான் சொல்லிட்டே இருந்தேன். நான் ஃப்ரம் த டே 1 நான் சொல்லிட்டே இருந்தேன். 2019 தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள இந்த குழப்பம் இருந்துச்சு. பாஜக போறதா இல்லையாங்கிறது அவங்க தீர்மானிக்கிறதுக்கு ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. அப்ப என்ன மாதிரி சில பேர்ட்ட அவங்க ஆலோசனை கேட்டாங்க, என்கிட்டையும் கேட்டாங்க. ஆலோசனைனா என்னோட கருத்தை கேட்டாங்க. அது ஒருத்தர் மூலமா என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இது வந்து தற்கொலைக்கு சமம் அப்ப சொன்னேன். ஆனா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. 2019 அவங்க தெரிஞ்சு போச்சு, ஷாக்கிங்கா தெரிஞ்சு போச்சு. பாஜக போறதுனால எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதிமுக மிக மோசமாக தோற்றது எனக்கு தெரிந்து 1996. அப்ப அவங்க 26%, 23% தான் 24% வாங்கினாங்க. அவ்வளவுதான் வாங்கினாங்க. ஆனா இவங்க அதிமுக இப்ப பாஜக போன உடனே 18% தான் வாங்கினாங்க. பல தொகுதிகள்ல
3 லட்சம் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அதிமுக தோத்துச்சு. ஸோ அப்பயே ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் சொன்னது சரிங்கிறதும், இன்னும் பல பேர்கிட்ட கேட்ட கருத்துக்களும் என்னென்ன முடிவாச்சு தெரிஞ்சிச்சு. ஆனா 2021 வாக்கு வந்தது எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடந்த ஆட்சிக்காக தான். கிடைச்ச வாக்குகள் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றாக இருந்தாலும் கூட தோல்விக்கெல்லாம் 8 தோல்விகளுக்கு இபிஎஸ் தான் காரணம்னு ஓபிஎஸ் அணியினர் பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு தொகுதியிலோட ஒரு தேர்தலோட இவரால் ஜெயிக்க முடியல சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே 2021 4.25 ஆண்டு ஆட்சிக்காக அதிமுக ஆட்சிக்காக கிடைத்த வாக்குகள் தான். அதுல முக்கிய பங்கு வகிச்சு முதல்வராக இருந்து செஞ்சவர் எடப்பாடி தான் பிரச்சாரத்தையும் செஞ்சார். 2021 தேனி மாவட்டத்தில் வேற எங்கேயும் போக மாட்டேன்ட்டாரு ஓபிஎஸ். ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு போக மாட்டேன்ட்டார். ஆனா எடப்பாடி அவர்கள் அந்த நேரத்தில் அவருக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருந்துச்சு. உதாரணமா அந்த பாமகவுக்கு அவரு உள்ளி ஒதுக்கீடு கொடுத்தத 10.5 மற்ற பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கிற விஷயமெல்லாம் தென் மாவட்டங்கள்லாம் அவருக்கு ஒரு பாதிப்பு இருந்த கட்டத்துல கூட அவர் வாக்கு வாங்கி என்னன்னா 3% தான் அவருக்கும் திமுகவுக்கும் அவங்களுக்கு அதிமுக. அது எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்கள் கிடைச்ச வாக்கு தான் அது. ஓபிஎஸ் தோல்வின்னு அவருக்குங்கிறாருல, அப்ப இந்த வாக்குகளும் அவருக்கு கிடைச்சதுதான். அவர் அப்ப என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரே ஒரு சின்ன பாயிண்ட். ஜெயலலிதா வந்து 2014 ஒரு தனிப்பெரும் தலைவராக இருந்தாங்க. அவங்க வின் பண்ணாங்க. எதிர் அணிகள் எல்லாம் பிரிஞ்சு இருந்தது. இப்ப அந்த மாதிரி சூழல்லாம் எதுவும் இல்லை. திமுக கூட்டணி ஒரு காம்பாக்டா இருக்கிறத பாக்குறோம். அதுல இருந்து யாரும் பிரிஞ்சு வர மாதிரி தெரியல. இவங்களோட மெகா கூட்டணிக்கு யாரும் வந்து அதிமுக தரப்புல சேர்ற மாதிரியும் தெரியல. ஸோ இப்படிதான் சூழல் இருக்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரியான அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறார் இல்லையா, அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் உரிய பலன் கிடைக்கலன்னா அதோடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குமே எடப்பாடியோட அரசியலுக்கு. அவரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கும் போதேங்கிறத அதுக்கு சில இடங்கள்ல தோல்வி கிடைச்சாலும், நீங்க சொன்ன மாதிரி கொங்கு மண்டலம், கன்னியாகுமரி மாவட்டம் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன பின்னடைவு ஏற்பட்டாலும் பல இடங்கள்ல அவருக்கு பிளஸ் வர்றதுக்கு வாய்ப்பு. இந்த மைனாரிட்டி வாக்குகள் வர்றதுனால நான் அதான் சொல்ல வந்தேன். அந்த 2021 காலகட்டத்துல பாஜக விட்டு வெளில வந்த உடனே மைனாரிட்டிகள் நம்பிக்கையை பெற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காரு? பெருசா எதிராக அவர் எதுவும் செய்யல. எக்ஸப்ட் தட் சிஏ ஆதரிச்சாருங்கிற தவிர்த்து மைனாரிட்டிஸ்க்கு எதிராக அவர் எப்பயுமே பெருசா போனதில்லை. தவறா என்ன சொல்றாங்க, இப்ப அவர் அது முயற்சி எடுக்கிறாரு. நான் சொன்ன ஒரு காரணம் இருக்குது. கடுமையான பாஜக எதிர்ப்பு நிலையில சிறுபான்மையோர் ஆதரவை பெற்றுக் கொடுக்கும். அதை அவர் எடுக்காத இருக்காரு. அவர் வெளியில வந்ததே போதும்னு அவங்க நினைக்கலாம்ல. நான் சொன்னேன்ல, அவர் திரும்ப போய் அங்க போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் ஆதரிப்பாங்க. இன்னொன்னு என்ன சொல்றேன், மைனாரிட்டிஸ் குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு திமுக மேல அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுவிக்கிற விஷயத்துல திமுக காட்டின தயக்கம், சுணக்கம் அதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அது இப்ப கடைசியா அவங்க திருந்திட்டாங்கிற வேற விஷயம். அதுதான் நான் சொன்னேன், தயக்கம், சுணக்கம், காலதாமதம். உச்ச நீதிமன்றத்திலே போய் இவங்களை விடுவிக்க முடியாததுக்கான காரணங்கள் அவங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணது. அவங்க இப்ப 2018 சாரி 2021 அவங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது அவங்கள வெளியே விட்டா அது பெரிய பழையபடி குண்டு கலாச்சாரம் வந்துடும், அந்த தீவிரவாதம் தமிழ்நாட்டில் வளர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரியான அஃபிடவிட் ஒன்று ஃபைல் பண்ணது. அவங்க வந்து ஒரு கேபினட் முடிவு எடுத்து சொல்லும்போது அந்த 488 அந்த கேபினட் முடிவுல அவங்க என்ன சொல்றாங்க, மைனாரிட்டிஸ் ஒவ்வொரு யார விடுவிக்க முடியாதுங்கிறதுக்கான காரணங்களை சொல்லிட்டே வரும்போது அதை கடைசியா மைனாரிட்டிஸ் விஷயத்த சொல்லும்போது அது வந்து திரும்பவும் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும், அதனாலதான் நாங்க பண்ணலைங்கிறது முடிவு 2021 அறிவிக்கிறாங்க. 22 ஆரம்பத்துல ஜனவரியில. பிறகு என்ன பண்றாங்க, திடீர்னு பெரிய அளவுக்கு சீமான் பிரச்சனை பண்றாரு, இஸ்லாமிய அமைப்புகளே போராட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதிமுக பாஜக விட்டு வெளியே வந்த உடனே அவங்க மறுநாளே என்ன பண்றாங்க, கவர்னருக்கு அனுப்புறாங்க அவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி. அதான் அங்க பல பல விஷயங்கள் அதனால ஒரு சின்ன அவநம்பிக்கை. தமிழ்நாட்டுல ஒரு 50 பேர் 60 பேர் 100 பேர் கூட வச்சுக்கலாமே.
அந்த 100 பேர் குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட அல்லது அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு சிறு குழு அவங்க தான் எதிர்பார்க்காங்க தவிர, ஒட்டுமொத்த இஸ்லாமியரும் திமுக மேல ஏன் எதிர்பார்க்கணும்னு? அவங்க நடத்துனாங்களே அமைப்புகளே, தமிமுன் அன்சாரி தலைமையில எல்லாம் ஏராளமா பெரிய போராட்டங்கள் நடத்துனாங்க. பெரிய அமைப்புகள் எதுவும் திமுக விட்டு வெளில வந்த மாதிரி தெரியலையே. வெளியேறல. இந்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதெல்லாம் அவங்க இந்திய யூனியன் முஸ்லீம்க்கு அவங்களாம் வெளியே வரல சார். ஜவஹருல்லா அமைப்பு அதெல்லாம் வரல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஜவஹருல்லா அமைப்பு இந்த பிரச்சனைக்காக பல இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. கூட்டணிக்குள்ள இருந்தாலும் வெளியே வராட்டியாலும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. அதனால அவங்க இத இப்ப பேசிட்டு இருக்கிற சமயத்துல ஓபிஎஸ் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் போட்டதை நீங்க பாத்துக்கலாம். ஆக்சுவலா அவருக்கு வந்து நீதிமன்றங்கள் மூலமாக அவருக்கு வந்து ஒரு முடிவுகாலம் அவருக்கு வரல. அவரோட அரசியல்ல இழந்த பதவி அவரால் மீட்க முடியல. ஓபிஎஸ்னால மீட்க முடியல. அவர் பின்னாடியும் வந்து பொதுக்குழு உறுப்பினரோ, எம்எல்ஏக்களோ யாரும் போகல. ஆனால் அவருக்கு ஏதோ செல்வாக்கு இருக்கு. எல்லோரும் ஒன்று சேர வேண்டும்னு பாஜக நினைக்கிறதா ஒரு பேச்சு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்த ஓபிஎஸ் பேசியிருக்காரு. என்னன்னா, நான் வந்து சில விஷயங்கள சொன்னா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து திகார் ஜெயிலுக்கு போ வேண்டியிருக்கும். நான் அத வந்து ஒரு கட்டுப்பாடு கருதி அரசு ரகசியங்கள சொல்லக்கூடாதுன்றதுக்காக பேசாம இருக்கேன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த சூழல்ல ஓபிஎஸ் உடைய எதிர்காலம், அவர் மீண்டும் அதிமுகவில் இணைவது, இது போன்ற விஷயங்கள நீங்க என்ன கருதுறீங்க ஆக்சுவலா? இந்த ஓபிஎஸ் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த இத்தனை நாள் மூடி மறைச்சதே தவறு இல்லையா? அவர் இப்ப அதிமுக இருந்து வெளியேற்றே ரொம்ப வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆக போகுது. அந்த கட்டத்திலேயே சொல்லியிருக்கணும்ல. ஏதோ தீகார் ஜெயிலுக்குள்ள போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சவரை நீங்க அந்த கூட்டணி அந்த ஆட்சியோட கூட இருந்தப்ப, அதிமுக ஆட்சியில உதவி பிரதமரா இருந்தப்ப, உதவி முதல்வரா இருந்தப்ப, துணை முதல்வரா இருந்தப்ப நீங்க அந்த ரகசியத்தை காத்துட்டு இருந்தீங்க. பிறகு வெளியில வந்த பிறகும் அவ்வளவு பெரிய குற்றம் செஞ்ச ஒருத்தரை நீங்க பாதுகாத்துட்டு இருக்கிறீங்க. அதை நீங்க அதுவே உங்க மேல பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறேன் நான். நீங்க ஒரு குற்றவாளியை இவ்வளவு காலமா பாதுகாத்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தெரிந்த ரகசியத்தை நீங்க சொல்லாம இருந்தீங்க என்பது குற்றத்திற்கு நீங்களும் உடந்தை என்றுதான் சட்டம் சொல்லுது. சிஆர்பிசி நான் சொல்றேன். இவரும் உணர்ந்தேன்னு தான் சொல்லுவாங்க. இவர் இப்பயே சொல்றது என்பது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக எதோ சொல்லி பார்க்கிறார். கடைசியா இதை சொல்றாரு, தீகார் ஜெயில் போறது. இவர் மேல உரிய பலன் கிடைக்குமா? இல்ல, அதெல்லாம் வந்து மக்கள் இவ்வளவு, அதான் நான் சொல்றேன்ல, இவ்வளவு காலம் நீங்க அவங்க கூட போய் பயணம் பண்ணிட்டு அதுக்கடுத்து வெளியே வந்த பிறகும் சொல்லல. நீங்க அப்பயா சொல்லியிருக்கலாம். சொல்லாம கடைசி அஸ்திரமா அதை நீங்க பயன்படுத்துறீங்க. மக்கள் நிச்சயம் நம்ப மாட்டாங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஓபிஎஸ் மேல அதிமுக ஆட்சியில அவருடைய ஒரு மேல இருந்த ஒரு வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, அது தவறாக முடித்து வைக்கப்பட்டது என்ற அடிப்படையில நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பல பேர் மேல அந்த வழக்குகள்ல முடித்து வைத்த வழக்குல ரிவிஷன் வாங்கியிருக்காரு. இப்ப இவர் வழக்கு ரிவிஷன்ல போயிருக்குது. ஸோ கேபி பார்க் விஷயத்துல இவர் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் திமுகவோட ஒரு ஒண்டிக்கிட்டே இருக்கிறார். திமுகவோடையும் அவர் என்ன பெரிய அவருடைய பிரச்சனை என்ன நான் நினைக்கிறேன்னா, இப்ப ஒண்ணுமே இல்லாம போன பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா, 2 குதிரைகள்ல ஒரே நேரத்துல சவாரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. பாஜகவோடையும் பண்ணணும்னு நினைக்கிறாரு, திமுகவோடையும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த 2 குதிரைகளும் முரண்பட்டு எதிர் திசையில் பயணிப்பதுதான் ஆபத்து அவருக்கு. அந்த 2 குதிரைகளோட பயணிக்கிறேன்னு நினைக்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய ஆபத்து. இப்ப என்ன சொல்றாரு, பாஜக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாத அதிமுகங்கிறாரு. இப்ப சொல்றாரு, முந்தானத்துல 2 நாள் முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவரு கையெறு நிலையில ஏதோ பேசுறாரு. அவர் அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருந்தா அவர் இவ்வளவு காலம் சொல்லாம அவர் அந்த குற்றவாளியை பாதுகாத்ததுக்காக அவர் மேலேயும் சிஆர்பிசி போகும். அவர் தீகார் ஜெயிலுக்கு போனா இவர் வந்து புழல் சிறைக்கு போவார். சந்தேகம் இல்லை, 2 பேருமே தீகார் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் இப்ப சொல்றது. அடுத்து வர வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடோ அல்லது பாஜகவுடைய நிலைப்பாடோ இல்ல தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோட பல்வேறு நிலைப்பாடுகளோ ஒரு டிராமாட்டிக்கான பல திருப்பங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கக்கூடும் என்பது ஒரே விஷயம். போது பலவிதமான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே விஷயம் பிரியன், இந்தியா கூட்டணி அதிமுக ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறுதல் பல விஷயங்களை வந்து மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இந்த ஒரே விஷயம் சொல்லிடுறேன். இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து, நான் ஒரே விஷயத்தோட முடிச்சுக்கிறேன், ஒன்றும் பெருசா இல்லை. அவர் வந்து இப்போதைக்கு அவருக்கு எந்த பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கிறதாகவும் எனக்கு தெரியல. அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு,
அது அதை வந்து அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார். இப்போ அவரு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை, ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது எப்படி சசிகலாவுக்கு எதிராக அவரு ஜெயலலிதா அம்மா மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லும் போது அது எடுபட்டுச்சு. இப்ப இது எடுபடாது. ஏன் எடுபடாதுன்னா, நீங்க கடைசி அஸ்திரமா தான் இதை பயன்படுத்துறீங்க. இத்தனை காலம் இதை பொத்தி பாதுகாத்துட்டு வந்தீங்க. அப்ப ஒரு குற்றம் உண்மையில இருந்தா, அதனால இது ஒன்றும் ஆகாது. இதுல வந்து அவர் நான் என்ன நினைக்கிறேன், கோடநாடு விஷயம் தான் சொல்றாரு அவரு. அதுல வந்து திமுக எவ்வளவு முயற்சி பண்ணி எத்தனை மாத்தி விசாரணை கமிஷன்களை அறிவித்து மறு விசாரணை, திருப்பு விசாரணை, திரும்ப விசாரணை எல்லாம் நடத்தி இன்னும் அவர் மேல ஒரு இது எஃப்ஐஆர் கூட போட முடியல இபிஎஸ் மேல. அதனால இவர் அதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு மறைமுகமான்னு நினைக்கிறேன் நான். இது மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி பேசுவது என்பது ஒரு அரசியல் தலைவருக்கு இது இல்லை, நல்ல விஷயம் கிடையாது. அது மாதிரி பேசுறது தவறு. அதுவே அவருக்கு ஒரு பின்னடைவா முடியும். இது ஒரு பொருட்டல்ல நான் நினைக்கிறேன். இந்த அதாவது ஒரு விஷயம் என்ன நான் சொல்றேன்னா, அதிமுகவுக்கு திமுக அதிர்ப்பு வாக்குகள் எங்க போகுங்க? அதிருப்தி வாக்குகள் இப்ப இருக்குங்கிற நீங்க ஒத்துக்குருவீங்க. ஆன்டி இன்கம்பன்சிய 2.5 வருஷத்துல 30 மாசத்திலேயே திமுக பெரிய அளவுக்கு சம்பாதித்து இருக்கிறது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் யாருக்கு போகும்? நேர் எதிராக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு தான் போகும். அதனாலதான் எடப்பாடி திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ற காரணம், திமுக மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்குது, அந்த வாக்குகள் தங்களுக்கு வரணுங்கிறக்காக தான் அவர் திமுக மட்டுமே தாக்குதல் நடத்துறாரு. இது எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பங்கள் வரப்போறதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். உங்களோட விவாதத்துல கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷமா மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. தேங்க்யூ.